கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனம் 24, 25. Genesis chapter 50 verses 24 and 25. யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, நான் மரணமடைய போகிறேன், ஆனாலும் தேவன் உங்களை நிச்சயமாய் சந்தித்து நீங்கள் இந்த தேசத்தை விட்டு தாம் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி, தேவன் உங்களை சந்திக்கும் போது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஆணை விடுவித்துக் கொண்டான். கவனியுங்கள். இந்த காலவேளையிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது யோசேப்பு உடைய எலும்பை குறித்து நாம் தியானிக்கலாம். ஜோசப் அண்ட் his bones. கவனியுங்கள். ஆதியாகமம் முழுவதும் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 பேரை குறித்து தான் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதும் நாம் படிப்போமானால் 4 கதாபாத்திரங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, இந்த 4 பேரை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆகையினால்தான் Genesis is called a family book. ஆதியாகமம் ஒரு குடும்ப புஸ்தகம் என்று சொல்லலாம் அல்ல, சொல்ல முடியும். ஏனென்றால் ஆபிரகாமுடைய குடும்பத்தை பற்றியும், ஈசாக்குடைய ஃபேமிலி மேட்டர்ஸ், ஏப்ரகாம்ஸ் ஃபேமிலி மேட்டர், ஐசக் ஃபேமிலி மேட்டர், ஜேக்கப்ஸ் ஃபேமிலி மேட்டர் அண்ட் ஆல்சோ ஜோசப்ஸ் ஃபேமிலி மேட்டர், இந்த 4 பேருடைய குடும்பத்தில் ஃபேமிலிக்குள்ள என்ன நடந்தது நன்றாக கவனியுங்கள். நன்றாக நீங்கள் அதை படிச்சு பாருங்க. இந்த 4 பேருடைய கூடாரம், வீட்டில் ஆபிரகாமுடைய கூடாரம், ஈசாக்குடைய கூடாரம், யாக்கோபுடைய கூடாரம், யோசேப்புடைய கூடாரம், அவங்கவுங்க டென்ட், அந்த காலத்துல டென்ட், அவர்கள் ஒரு கூடாரவாசிகளாக காணப்பட்டார்கள். நீங்களும் நானும் இந்த கிருபையின் காலத்திலே ஆவிக்குரிய கூடாரவாசிகளாக நாம் காணப்படுகிறோம். இப்பிரபஞ்சந்தம் நமக்கு சொந்தம் அல்ல, அல்லது இந்த உலகம் நமக்கு சொந்தம் அல்ல. கூடாரவாசி என்றால் இன்னைக்கு இங்கே இருப்பாங்க, நாளைக்கு இன்னொரு இடம் போவாங்க, நாளான்னைக்கு ஒரு இடம் போவாங்க. அவளுடைய ஜேர்னி, பிரயாணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுபோல தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த 4 பேருடைய வீட்டில் கூடாரத்தில் என்ன நடந்தது என்பதை ஆதியாகமம் புஸ்தகம் முழுவதும் காணப்பட்டாலும், இந்த கடைசி அதிகாரம் 50வது அதிகாரத்தில் யோசேப்புடைய எலும்பு, the bones of Joseph. இந்த செய்தியின் தலைப்பு ஜோசப் and his bones. கடந்த வாரத்திலே ஒரு பகுதியை தியானித்தோம். This is a second part. அப்போ மனுஷன் 3 விதங்களிலே உருவாக்கப்பட்டான். ஆவி, ஆத்மா, சரீரம், முக்கூட்டு பொருள். ஸ்பிரிட், பாடி
and soul. இந்த பாடி, இந்த சரீரம் நிற்பதற்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அவசியம். ஒரு எலும்பு கூடு இருந்தால்தான் இந்த சரீரம் நிற்க முடியும், நடக்க முடியும், உட்கார முடியும், ஓட முடியும். These are all போன்ஸ் ஆக்டிவிட்டி. எலும்புடைய ஒரு கிரியைகள் அல்லது கேரக்டர், குணாதிசயங்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோசேப்பு அவன் தான் மரணம் அடையும் நாளிலே என்று சொல்லும் பொழுது அவன் ஒரு 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 ஆணையிடுகிறான், ஒரு ப்ராமிஸ் வாங்குகிறான். தன்னுடைய வீட்டார் மத்தியிலும் அங்க இருக்கிற எகிப்து ஜனங்கள் மத்தியிலும் வாங்கியிருக்க சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல நான் படித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது அவனுடைய எலும்புகளை குறித்து 3 இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அது மட்டுமல்ல, ஆதியாகமும் 50ஆம் அதிகாரம் 24, 25, 26. இன்னொரு இடத்துல பார்ப்போமானால் யாத்திராமம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆதியாகமும் 50th chapter, last 2 verses. Exodus 13 and 19, Hebrew 11:4. இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 3 இடத்துல யோசேப்புடைய எலும்புகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவன் சொல்ற ஒரு வார்த்தை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதும் அன்றி, கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. நன்றாக கவனிங்கள். ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட ஒரு பிராமிஸ் கொடுக்கப்படலை. ஈசாக்குக்கு இப்படிப்பட்ட ஒரு பிராமிஸ், வாக்கு கொடுக்கப்படலை. ஆபிரகாம் மரித்து போனான் வயதாகி, ஈசாக்கு மரித்து போனான், யாக்கோபு மரித்து போனான். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படவில்லை. ஆனால் எத்தனையோ வருஷங்கள், ஏறக்குறைய 500 வருஷங்கள் கடந்து, 500 years BC, பிஃபோர் கிரைஸ்ட் கடந்து பார்த்தீங்கன்னா அவன் ஒரு வார்த்தை சொல்றான், இவ்விடத்திலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு போவார், அல்ல தேவன் உங்களை சந்திப்பார், இவ்விடத்திலிருந்து என் எலும்புகளை கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது அவனை குறித்து நான் சற்று யோசித்தேன். அந்த ஐ தாட் அபவுட் த போன்ஸ். பொதுவாக நீங்களும் நானும், அதாவே என்னுடைய ஆவி, என்னுடைய ஆத்மா, என்னுடைய சரீரத்தெல்லாம் நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது, அவர் போன்ஸ் ஆர் சைலண்ட்லி இன்க்ளூடட். ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் என்னை இரத்தத்தாலும் மூடிக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்த முடிய வரைக்கு ஆயத்தமாக இருக்கணும் என்று நாம் அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுதெல்லாம் நம்ம அறியாம யோசேப்போடு சேர்ந்து சொல்றோம், என் எலும்புகளும் பாதுகாக்கப்படுவதாக. அது எலும்புகள் என்று நாம் ஒரு வெர்பாட்டமாக வாயை திறந்து அறிக்கையிடுவதில்லை. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்தில் என்ன காணப்படுகிறது? சதை, ஃப்ளஷ் காணப்படுகிறது. அண்ட் ஆல்சோ போன்ஸ், எலும்புகளும் காணப்படுகிறது. சொல்லாம இந்த வசனத்தோடு நீங்களும் நானும் அறிக்கிறது, என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக. அப்படியானால் இந்த உலகம் உங்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு கேரண்டி இல்லை, எந்த விதமான ஒரு சதம் அல்ல. நான் இந்த பகுதியை சற்று யோசித்து தியானித்து கொண்டிருந்த பொழுது, ஜோசப் போன்ஸ் ஸ்பீக்ஸ் a total redemption.
அவனுடைய எலும்புகள் முற்றிலும் ஒரு மீட்பை காண்பிக்கிறது. டோட்டல் ரிடம்ஷன். அவன் சொல்றான், அவன் அடக்கம் பண்ணுவாங்க, என்னை அடக்கம் பண்ணிடுவீங்க. கர்த்தர் உங்களை சந்திக்கும் பொழுது, தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது, அப்படியானால் ஆஃப்டர் 500 years ஆஃப்டர் த பரியல் ஆஃப் ஜோசப் his own bones, கர்த்தர் உங்களை சந்திப்பார். அப்படியானால் இந்த இடத்திலிருந்து என் எலும்புகளை கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது முழு மீட்பை காண்பிக்கப்படுகிறது. டோட்டல் ரிடம்ஷன். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக 400 வருஷம் அவர்கள் காணப்பட்டாலும் அவர்கள் போகும் பொழுது அவனுடைய எலும்பை கொண்டு போனார்கள். வாசிக்கலாம், தெரிந்த பகுதி தான். ஆதி யாத்திராகமும் முடியுமானால் வாசிங்கள் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 13:19 மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். தேவன் நிச்சயமாய் உங்களை சந்திப்பார், அப்பொழுது உங்களோடு கூட என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போங்கள் என்று யோசேப்பு சொல்லி. இல்ல நான் சொன்னது மட்டும் வாசிங்க. நீங்கள் வாசிங்கள் அந்த வசனத்தை. யாத்திரா 13:19. மோசே தன்னோடு கூட யோசேப்பின் எலும்புகளை எடுத்துக்கொண்டு போனான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். 400 years இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகி ஒரு பெரிய ஒரு கூட்டமாக காணப்பட்ட அந்த கோத்திரத்தில் எவ்வளோ பேர் இறந்துருப்பாங்க இன் ஈஜிப்ட். எல்லாரையும் சொல்லலை, இவனுடைய எலும்பை மட்டும் அங்கே கொண்டு போகிறான். அவன் அவனுடைய லைஃப் ஹிஸ்டரி படிச்சிங்கன்னா அப்ஸ் அண்ட் டவுன். He was in the pit. He was sold out to the Midianites. அவன் மீதியானர் கையிலே விற்கப்பட்டான். அவன் ஒரு படுகுழியிலே தள்ளப்பட்டான். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், படுகுழியிலே அவன் தள்ளப்பட்டான். He was sold out. அவனை வித்துட்டாங்க. His own brothers, his own family members, his own relations sold him. இஸ்மவேலரிடத்தில் வசனம் இருக்கு ஆதியாகமத்துல. இஸ்மவேலரிடத்திலே மீதியானரிடத்திலே அவனை விற்று போட்டார்கள். அப்படியானால் அவன் நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், அவன் போன பாதை எவ்வளவு கஷ்டமான பாதையாக இருந்தாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். யோசேப்போடு கூட இருந்தார். ஒரு காலகட்டத்திலே he was second in command in Egypt. எகிப்து தேசத்திலே அவன் 2வது அதிகாரியாக காணப்பட்டான். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே செகண்ட் இன் கமாண்ட், நெக்ஸ்ட் லீடர்ஷிப். ஒரு லீடர்ஷிப்புக்குள்ளே அவன் வந்தான். அப்படிப்பட்ட லீடர்ஷிப்பில் இருக்கவனுக்கு அவனுடைய அடக்க ஆராதனை அல்லது அவனுடைய இதெல்லாம் எவ்வளவு ஒரு ஸ்டேட் ஆனர். he was like a prince, ஒரு பிரபுவாக காணப்பட்டான் எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கு அடுத்தபடியாக. அப்படியானால் அவனுடைய மரணம், அவனுடைய அடக்க ஆராதனை எந்த அளவுக்கு ஒரு ஸ்டேட் ஆனரோடு இருந்திருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். எவ்வளோ பேர் மறிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் என்ன சொல்றான், இவ்விடத்திலிருந்து என் எலும்புகளை கொண்டு போவீர்களாக. அப்படியானால் அவனுடைய மைண்ட்ல இருந்ததெல்லாம் அவனோடு பேசின ஒரு வார்த்தை. தேவன் அவனோடு, அந்த வார்த்தையை நாம் வாசிப்போமானால் 24ஆம் வசனம் 50ஆம் அதிகாரத்திலே
ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு ஆணையிட்டு கொடுத்த அப்படின்னா கொடுத்திருக்கிற ப்ராமிஸ். அந்த ப்ராமிஸ்ல எந்த அளவுக்கு அவன் உறுதியா இருந்தான். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ம். ஆணையிட்டு கொடுத்து இருக்கிற தேசத்துக்கு போக பண்ணுவார் என்று சொன்னதுமன்றி தேவன் வாசிங்க. தேவன் உங்களை சந்திக்கும் போது ம். என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்றும் சொல்லி யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரரிடத்திலே ஆணையிடுவித்துக் கொண்டான். கவனிகள், அவனுக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க யோசேப்புக்கு, இப்ராஹிம் அண்ட் மனாசே. 2 பேரும் ரொம்ப தே ஆர் அட்டாச்மெண்ட் டு இஸ் ஃபாதர் ஜோசப். எப்ராஹிமும் மனாசேவும் யோசேப்போடு ரொம்ப அந்யோன்யமாக காணப்பட்டார்கள். நீங்க அந்த 23வது வசனம் வாசிச்சீங்கன்னா தெரியும். யோசேப்பு எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான். மனாசேயின் குமாரனாகிய மாகீரின் பிள்ளைகளும் யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். யோசேப்பின் மடியிலே வளர்க்கப்பட்டார்கள். அப்படியானால் ஜோசப் வாஸ் ஃபேமிலி, he was family attachment. அந்த ஃபேமிலி அட்டாச்மெண்ட்லேயே அவன் காணப்பட்டான். although he was a second in command in Egypt. அவன் இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்திலே ஒரு பெரிய அதிகாரியாக பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருந்தாலும் he was more concerned about his family. அதான் ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்லாமல் அவனுடைய தன்னுடைய எலும்புகளை குறித்து சொல்லும் பொழுது, என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் ஆணையிட்டு கொடுத்த அந்த வாக்கு தத்தம், அந்த ப்ராமிஸ் நிறைவேறும். then you have to take my bones, என்னுடைய எலும்புகளை கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது a total redemption, a total redemption. நீங்களும் நானும் இந்த ஆவிக்குரிய ஜீவியத்தில் இந்த கிருபையின் காலத்திலே நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்மை முழுவதுமாக நம்மை சந்திப்பார். அது நன்றாக விளங்கிக் கொள்ள. we are sealed by his spirit. மீட்கப்படும், அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்கு, அதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ப்ராமிஸ். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்ற வசனம் இருக்கு, எபேசியர்ல காணப்படுகிறது. ஏன் இதை நான் சொல்லுகிறேன் என்றால், அவனுக்கு என்ன ஆணையிட்டு கொடுக்கப்பட்டது? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபின் தேவன் ஆணையிட்டு கொடுத்த. அப்படியானால் ஒரு he was waiting for the total redemption. அவன் என்ன சொல்றான்? என் எலும்புகளை இவ்விடத்தில் கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது, bone speaks, the Joseph bones speaks of total redemption. முழுவதுமாக மீட்கப்படும். மத்தியாகத்திலே தேவனுடைய எக்காலம் துணிக்கும் வெகு சீக்கிரத்திலே. எல்லாருக்கும் அந்த எக்கால சத்தம் கேட்கும். வேகத்திலே ஆண்டவர் தோன்றுவார். பிரதான தூதனுடைய எக்காலம் துணிக்கும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழும்புவார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நீங்களும் நாம் அனைவரும் அவரோடு கூட மேகங்கள் மத்தியிலே எதிர்கொண்டு போவோம். அப்படியானால் எந்த அளவுக்கு அப்போஸ்தலர் பவுலுக்கும் யோசேப்புக்கும் தன்னுடைய சரீரத்தை குறித்து, தன்னுடைய எலும்புகளை குறித்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு டோட்டல் ரிடம்ஷன், முழுவதுமாக ஒரு மீட்பை குறித்து ஆழமாக ஒரு காரியம் காணப்பட்டது அவருடைய சிந்தையிலும் இருதயத்திலும். அதனால்தான் எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், எரேமியா 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே
பரிசுத்த ஆவியானவர் எரேமியா மூலமாக எழுதின வார்த்தையை நான் வாசிங்க. ஆதலால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் ம், இனி கர்த்தருடைய நாமத்தினாலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை என்னால் எலும்புகளில் அடைப்பட்டு எரிகிற அக்கினியை போல் என் இருதயத்தில் இருந்தது. வாசிங்க. அதை சகித்து இளைத்து போனேன், எனக்கு பொறுக்க கூடாமல் போயிற்று. கவனிங்கள். அதனால் நான் அவரை பிரஸ்தாபம் பண்ணாமலும் இனி கர்த்தருடைய நாமத்திலே பேசாமலும் இருப்பேன் என்றேன். ஆனாலும் அவருடைய வார்த்தை ஈஸ்வர்ட், அவருடைய வார்த்தை எலும்புகளில் அடைப்பட்டு. இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களாம் தெரியும், எலும்பை தட்டி 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 சாப்பிடுவாங்க உள்ள இருக்கிற மேரோலாம் எடுத்து. ஆனால் எரேமியா சொல்லும் பொழுது தன்னுடைய எலும்புகளில் அடைப்பட்டு இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை. அப்படியானால் நம்முடைய எலும்புகளில் நாட் ஓன்லி இன் சோல், நாட் ஓன்லி இன் த ஹார்ட், நாட் ஓன்லி இன் த மைண்ட், ஆவி ஆத்மா நம்முடைய சிந்தையை காட்டிலும் நம்முடைய போன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். எலும்புகள் ரொம்ப முக்கியம். நீங்கள் அதை ரொம்ப ஆழமான வார்த்தை அவன் சொல்கிற வார்த்தை. அதனால தான் சொன்னேன், ஆதி ஆகமம் ஒரு ஃபேமிலி புக். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு குறித்து எழுதப்பட்ட சம்பவங்கள் எல்லாமே ஒரு ஃபேமிலி இன்சிடெண்ட் அதில் இருக்குது. அந்த ஃபேமிலியுடைய இன்சிடெண்ட் எல்லாம் இருக்கும். அதுபோல் அவன் டோட்டல் ரிடம்ஷன் சொல்கிறான். டோட்டலாக முழுவதுமாக நீங்கள் இவ்விடத்திலிருந்து, அந்த மோசே யாத்திராமம் அந்த வசனத்தில் பார்க்கும் பொழுது 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் அவன் மோசே மறக்காம அந்த எலும்பை கொண்டு போகிறான், மறக்காமல் அந்த எலும்புகளை கொண்டு போகிறான். அப்படியானால் எந்த அளவுக்கு அவனுக்கு நம்பிக்கை, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவன் எந்த அளவுக்கு வாக்கு பண்ணினதை அவனுடைய எலும்புக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கு கிருபையின் காலத்திலே நீங்களும் நானும் இருக்கிற நாம், நம்மளுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒரு பக்கம் ஆயத்தமாய் இருந்தாலும், வசனங்களின் மேல் தாகமாய் இருந்தாலும், என்னதான் ஜெபித்து கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டு இருந்தாலும், நம்மளுடைய எலும்புக்குள்ள கூட ஒரு கிரியை கர்த்தர் செய்கிறார். ஆவி ஆத்மா சரீரம் சரீரம் என்று சொல்லும்பொழுது வித் போன்ஸ், எலும்புகளை வைத்துதான் சரீரம் காணப்படுகிறது. அதனாலே கர்த்ததாமே நமக்கு வேண்டிய முழு மீட்பை, அதாவது முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவி, சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். நீங்களும் நானும் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். போஸ்ட் ஆஃபீஸில் எப்படி லெட்டருக்கு ஒரு சீல் போடுறாங்களோ, அதுபோல் நம்முடைய ஆத்மாவுக்கும் நம்முடைய சரீரத்துக்கும் நம்முடைய சிந்தைக்கும் பரிசுத்த ஆவியான ஒரு சீல் வைத்து நம்மை முழுவதுமாக நம்மை ஆயத்தப்படுத்தி நம்மை கொண்டு போய் சேர்ப்பாராக. இரண்டாவதாக, என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது இட்ஸ் அ டோட்டல் ரிடம்ஷன் மட்டுமல்ல, இட்ஸ் அ டோட்டல் ரெஸ்ட். கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்ப்பீர்களாக. அது அவன் எலும்புகள். அங்கே பார்த்தீங்கன்னா இது போகிறது, ஆசரிப்பு கூடாரத்துக்கு வேண்டிய பனிமூட்டுகள், தட்டு மூட்டு சாமான்கள், ஜனங்கள், எத்தனையோ 5-6 லட்சம் ஜனங்கள் மத்தியிலே ஜோசப் போன்ஸ் வேர் டிராவல்டு. அவனுடைய எலும்பையும் சேர்த்து கொண்டு போனாங்க. ஆச்சரிப்பு கூடாரத்துடைய காரியங்கள், அங்கே சமூகத்தின் அப்பம் காணப்பட்டது. ஆச்சரிப்பு கூடாரத்தில் என்னென்ன தேவை, பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், அவுட்டர் கோட், வெளிப்பிரகாரம், இதெல்லாம் ஒரு டென்ட் கூடாரத்திலே எல்லாம் அவர்கள் வனாந்தரத்திலே அந்த பொருட்களை கொண்டு போனாலும் அங்கே என்ன காணப்படுகிறது,
யோசேப்புடைய எலும்புகளையும் சேர்த்து கொண்டு போனார்கள். வாசிக்கலாம். இது அந்த யாதியாம் 15ஆம் அதிகாரம். அதில் பார்த்தீங்கன்னா காட் வில் பிரிங் யூ அவுட்னு இருக்கு இங்கிலீஷ் பைபிளில். காட் வில் பிரிங் யூ அவுட். எக்ஸோடஸ் 13ல் காட் வில் பிரிங் யூ த்ரூ. இங்கே வந்து ஆதியாமத்தில் கர்த்தர் அந்த எலும்புகளை வெளியே கொண்டு போவார், ஆனால் வனாந்தரத்தின் வழியாக கொண்டு போவார். எப்படி கொண்டு போவார்? பிரிங் யூ அவுட். இந்த உலகமாகிய பாவத்துக்குள்ள இருந்து நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தரை வெளியே கொண்டு வந்து வனாந்தரமான இந்த உலகத்தின் வழியாக. ரொம்ப ஆழமான வார்த்தை. இங்கிலீஷ் பைபிளில் படிச்சீங்கன்னா பிரிங் யூ, ஐ வில் பிரிங் யூ, காட் வில் பிரிங் யூ அவுட்னு இருக்கும். எக்ஸோடஸ் 13ல் காட் வில் பிரிங் யூ த்ரூ. இந்த உலகத்தின் வழியாக நம்மளை கொண்டு போறார். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் எலும்புகளையும் சேர்த்து கொண்டு எப்படி கொண்டு போறாரு? இந்த உலகத்தின் வழி யோசித்து பாருங்க. உலகத்தின் வழியில த வே ஆஃப் த வேர்ல்ட் யோசித்து பாருங்க. கஷ்டம், நஷ்டம், நிந்த, அவமானம், வேதனை, நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாத, சகிக்க முடியாத, தாங்க முடியாத காரியங்கள் நம்முடைய வீட்டிலும் வெளியிலும் வேலை ஸ்தலத்திலும் ஊழியத்தின் பாதையிலும் உலகம் எங்கும் காணப்படுகிறது. அதன் மத்தியில் அங்கே வசனம் காட் வில் பிரிங் யூ த்ரூ. அதன் வழியாக கர்த்தர் நம்மை பரலோகமாகிய கானானுக்குள்ளே கர்த்தர் நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். அதை வந்து மோசே யோசேப்பு சொன்ன காரியத்துக்கு கீழ்ப்படிந்தவனாக அவன் யாத்திராம் 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின்படி யோசேப்புடைய எலும்புகளை அவன் கொண்டு போனான். இன்னும் வாசிப்போமானால் யாத்திராம் 14ஆம் அதிகாரம் 11 and 12 வாசிங்க. எக்ஸோடஸ் 14:11. அன்றியும் அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்றா? வனாந்தரத்திலே சாகும்படிக்கு எங்களை கொண்டு வந்தீர். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதினாலே எங்களுக்கு இப்படி செய்தது என்ன? சொல். நாங்கள் எகிப்திலே இருக்கும் பொழுது நாங்கள் எகிப்திற்கு வேலை செய்ய எங்களை சும்மா விட்டுவிடும் என்று சொன்னோம் அல்லவா? நாங்கள் வனாந்தரத்திலே சாகிறதை பார்க்கிலும் எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாயிருக்கும் என்றார்கள். கவனிங்கள், அவளுக்கு அந்த வனாந்தரம் வழியா போறது கஷ்டப்பட்டாங்க. ஈஜிப்ட் வந்து ரொம்ப சொஃபஸ்டிகேட்டட் லைஃப், ரொம்ப ஜாலியா, ரொம்ப ரொம்ப நிம்மதியாக வசதியாக இஸ்ரேல் ஜனங்க 400 வருஷம் இருந்துட்டாங்க. அதனால they don't want wilderness life. வனாந்தரமான வாழ்க்கையை அவர்கள் விரும்பவில்லை. என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது தேவன் நம்மை வனாந்தரத்தின் வழியாக நடத்துகிறார். அதான் சொன்னேன். ஜோசப் போன் ஸ்பீக்ஸ் ஆஃப் கேனன் ரெஸ்ட்ன்னு சொல்லும் பொழுது சும்மா எடுத்த உடனே கொண்டு போய் ஈஸியாக கொண்டு போய் இன்ப கானானாகிய பரலோகத்திலே அவளை ஈஸியாக கொண்டு போய் சேர்க்க மாட்டார். We have to pass through the wilderness. நீங்களும் நானும் God will bring you out. பாவத்திலிருந்து பாவ சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் வெளியே கொண்டு வந்து then he will bring you through. நம்மளை எது வழியாக கொண்டு போறாரு? வனாந்தர வாழ்க்கை ஆகிய சூழ்நிலையிலே கொண்டு போறார். வீடு இருக்கலாம், சம்பாத்தியம் இருக்கலாம், ஊழியம் இருக்கலாம், பிஸ்னஸ் இருக்கலாம், செழிப்பு இருக்கலாம், நன்றாக வசதி இருக்கலாம். ஆனாலும் yet it is called wilderness. ஆனாலும் அது ஒரு வனாந்தர வாழ்க்கை தான். எல்லாம் இருக்கா? எல்லாம் இருக்கு, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இட்ஸ் லைக் அ வில்டர்னஸ், ஒரு வனாந்தர மாதிரி ஒரு சூழ்நிலை. எவ்ரிடே வி ஆர் பாசிங் த்ரூ, எவ்ரிடே வி ஆர் பாசிங் த்ரூ. அதனாலே இந்த எலும்புகளை கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது 1 கொரிந்தியர் 11:26 வாசிங்க. 1 கொரிந்தியர் 11:26. 1 Corinthians 11:26.
11:26. ஆகையால் ஆ நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து ஆ இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் ம். கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கவனிங்கள், இந்த எலும்புகளை கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது, நான் அதை சொன்ன உங்களுக்கு சொன்னேன், த போன்ஸ் பிக்ஸ் இட்ஸ் அ கேனன் ரெஸ்ட். அதாவது கானான் தேசத்திலே ஒரு அமைதி, அங்க கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே கத்தர் கொண்டு போய் சேர்ப்பார். அது ஒரு ரெஸ்டிங் பிளேஸ். அதுபோல் இன்ப கானானாகிய பரலோகத்திலே கத்தர் நம்மை கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லும் பொழுது, பவுல் இயேசுவின் சரீரத்தை, the body of Jesus, சிலுவையிலே அவர் சிந்தின ரத்தத்தை கம்பேர் பண்ணி சொல்லும் பொழுது, வாசிங்கள் 1 Corinthians 11:26. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். கர்த்தர் வரும் அவருடைய மரணத்தை, அவருடைய பாடி, அவருடைய மரணத்தை, அந்த சரீரத்தை எதை காட்டுகிறது? அந்த கம்யூனியன் சர்வீஸ். இயேசு சிலுவையிலே அடிபட்டு ரத்தம் சிந்தி உலகம் முழுவதற்கும் பரிகாரியாக இருக்கிற அந்த சூழ்நிலை, அவருடைய பாடி ஆஃப், அதை இயேசுடைய சரீரமாகி அந்த எலும்பை குறித்து சிறுவர்ந்த ஆராதனையிலே நம்ம யோசிக்க வேண்டும். அம்மா, அவர் சிலுவையில் அடிபட்டார், சிலுவையிலே அவர் அப்படியே தொங்கி கொண்டிருந்தார், ரத்தமும் தண்ணீரும் அவருடைய விழாவிலிருந்து புறப்பட்டு வந்தது என்று யோசிக்கிறத காட்டிலும், சிந்திப்பதை காட்டிலும், பவுல் சொன்னது போல, அந்த வசனத்தில் 1 Corinthians 11:26 சொன்னது போல, இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமானம் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறார். இஸ் டெத். கவனிங்கள், ஜோசப் டெத் அண்ட் இஸ் போன்ஸ், ஜீசஸ் டெத் அண்ட் இஸ் போன்ஸ், ரெண்டு கம்பேர் பண்ணி பாருங்க, யோசித்து பாருங்க. இந்த லென்ட் டேஸ்ல இப்போ எல்லாம் உலகம் முழுவதும் கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் இந்த லென்ட் டேஸ்ன்னு ஐயோ தியானம் பண்ணுறாங்க, 40 days. இதில் யோசிச்சு, இயேசுவின் சரீரம் எதை காட்டுகிறது? அவருடைய இரத்தத்தையும் அவருடைய அந்த சரீரமாகி அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாம் பானம் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு நம்பிக்கை காண்பிக்கிறது. பரலோகமாகிய அந்த இயேசு இருக்கிற இடத்தில் போய் கர்த்தர் நம்மை சேர்ப்பார். என் எலும்புகளை இவ்விடத்திலிருந்து கொண்டு போவீர்களாக என்று சொல்லும் பொழுது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். த பாடி ஆஃப் ஜோசப் அண்ட் ஆல்சோ ஒரு பக்கம் இயேசுவின் சரி, த பாடி ஆஃப் ஜீசஸ். ரெண்டு கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இங்கேயும் போன்ஸை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுனுடைய விழாவில் his side was pierced. அவருடைய விழாவில் குத்துனாங்க, எலும்புல குத்துனாங்க. அதுபோல அது எதை காண்பிக்கிறது என்றால் a total rest. நமக்கு முழுமையான இளைப்பாறுதல் எங்கே என்றால் பரலோகம்தான் நமக்கு முழுமையான இளைப்பாறுதல். அது எப்படி he will bring you out, நம்ம வெளியே கொண்டு வராரு பாவ சூழ்நிலையிலிருந்து. he will bring you through, இந்த உலகமாகிய கஷ்டம் இந்த அவமானத்துக்கு வழியாக கொண்டு போய் மகிமையிலே கர்த்தர் நம்மை சேர்க்கும் பொழுது அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்களும் நானும் உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் வீடானாலும் வெளியிலானாலும் அந்த திருவிருந்த ஆராதனை யோசிப்போமானால் நீங்களும் நானும் பாக்கியவான்கள். கடைசியாக வாசிக்க அதே ஆதியாம் யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 32வது வசனம். ஜாஷுவா 24:32 வாசித்தீங்கன்னா அங்கேயும் கடைசியாக எழுதப்பட்டிருக்கிறது, ஜோசப் போன்ஸ்
ஸ்பீக்ஸ் ஆஃப் கமிங் ரிசரக்ஷன். 24:32 24:32. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபுக்கும் சீகேமின் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையிலே 100 வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தில் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்திரருக்கு சுதந்திரமாய் ஆயிற்று. மறுபடியும் வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே இருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபுக்கும் சீகேமுக்கும் தகப்பனாகிய எமோரியருடைய புத்திரரின் கையில் 100 வெள்ளி காசுக்கு கொண்ட நிலத்தின் பங்கிலே அடக்கம் பண்ணினார்கள். கவனியுங்கள், யோசேப்புடைய போன்ஸ், அவருடைய எலும்புகள் டிராவல் ஆச்சு ஃப்ரம் ஈஜிப்ட் டு கேனன். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ வனாந்திர பாதையிலே வந்து கடைசியாக கானான் தேசத்திலே அவனை கொண்டு வந்து அடக்கம் பண்ணுறாங்க. அந்த ஜோசப் போன்ஸ் ஸ்போக் ஆஃப் கமிங் ரிசரக்ஷன். இயேசுனுடைய அவருடைய 2வது வருகையுடைய உயிர்த்தெழுதலை காண்பிக்கிறது. அதை நீங்களும் நானும் நன்றாக யோசிக்க வேண்டும். இதை யோசிங்கள். ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தை இந்த இடத்துல. அந்த இடத்துல அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணுகிறார்கள். ஒவ்வொரு அந்த போன்ஸை குறித்தெல்லாம் நீங்கள் யோசித்து பாருங்க. எவ்வளோ பேர் எகிப்தில் மறிச்சாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் யோசேப்புடைய அவனுடைய வார்த்தை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு சொன்ன அந்த வார்த்தையை நம்பினா, விசுவாசித்தான், என் எலும்புல கொண்டு போங்கன்னா டிராவல் பண்ணிச்சு. கடைசியாக கானான் தேசத்திலே கொண்டு வந்து அவனை அடக்கம் பண்ணினார்கள். இதெல்லாம் நீங்களும் நானும் நன்றாக யோசித்து நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு போன்ஸுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் பரிசுத்த ஆவியானவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு இதில் சம்பவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அது ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்ட். நான் எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. அவனை கொண்டு வந்து வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுக்கு சொன்ன வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட இடத்திலே அவனுடைய எலும்புகளை அடக்கம் பண்ணினார்கள். அது எதை காண்பிக்கிறது? இயேசுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை காண்பிக்கிறது. அதுக்கு எல்லாம் வசனங்களை ஏராளம் உண்டு. கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை காப்பாற்றி நம்மை நடத்துவாராக என்று சொல்லும் பொழுது, அந்த எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் முழுவதும் வீட்டில் போய் வாசியுங்கள். 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனத்தில் இந்த எலும்புகள் உயிரடையுமா? எசேக்கியேல் 37:2-3 பார்த்தீங்கன்னா இந்த எலும்புகள் உயிரடையுமா? சும்மா நீங்கள் போய் அப்படியே போய் எல்லாம் போய் ஒரு ஃபியூனல் சர்வீஸ் நடத்திட்டு வந்துடுவாங்க. ஆனால் நல்லா யோசித்து பாருங்கள். அங்கே கர்த்தர் எசேக்கியேல ஒரு பெரிய பள்ளத்தாக்கு கொண்டு போறார். லாட் ஆஃப் போன்ஸ், நிறைய எலும்புகள். அவன் கர்த்தர் சொல்ற இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? வாசிங்க. 37:3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா என்று கேட்டார். எலும்புகள் உயிர் அடையுமா? அப்படியானால் நம்பிக்கை இல்லாத ஒரு சூழ்நிலை யோசித்து பாருங்கள். இதுல கர்த்தர் ஒரு கேள்விக்க, இந்த எலும்புகள் உயிர் அடையுமா? அது போல நீங்களும் நானும், கர்த்தாவே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது, ஒரு நாளிலே நான் முகமுகமாய் பார்ப்பேன், என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் இன்க்ளூடிங் மை போன்ஸ் எல்லாமே சேர்ந்து நான் உம்மை நம்புகிறேன் என்று சொல்லும் பொழுது, கர்த்தர் அந்த யோசேப்புடைய அந்த எலும்புகள் அடக்கம் பண்ணப்பட்டது போல கர்த்தர் நமக்கு வேண்டிய உள்ளான மனுஷனிலே நமக்கு வேண்டிய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் கொடுத்து நம்மை வழி நடத்தி நம்மை காப்பாராக. நாம் ஜெபம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Glory.
Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. Lord, I believe. Lord, I believe. All things are possible. Lord, I believe. நீங்கள் என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், அந்த சரீரத்துக்குள்ளே அடங்கி இருக்கிற, சொல்லாமல் சொல்லப்பட்டிருக்கிற மை போன்ஸ் ஃப்ரம் ஹெட் டு ஃபுட் காணப்படுகிற எலும்புகள், என்னுடைய எலும்புகளுக்குள்ளே வார்த்தை அடைப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தை அடைப்பட்டு இருக்கிறது. ஆயினாலே நான் முழுவதுமாக உம்மை நம்புகிறேன். என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை இந்த கர்த்தருடைய நாளிலே நான் படைக்கிறேன். அதாவே நீர் அதுக்கு வேண்டிய ஒரு நம்பிக்கை, விசுவாசத்தை கொடுத்து என்னை வழி நடத்துவீராக. அன்பின் பிதாவே, இந்த காலை ஆராதனைக்காக நாங்கள் எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை படைக்கிறோம் கர்த்தாவே. அந்த யோசேப்புடைய எலும்புகள் ஒரு டோட்டல் ரிடம்ஷன் இருந்தது போல நாங்களும் முழுவதுமாக நாங்கள் மீட்புக்குள்ளே நாங்கள் காணப்படுவோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையா பெற்ற பரிசுத்த ஆவி என்ற வார்த்தையின்படி எங்களுக்கு ஒரு மீட்பு இருக்கிறது. வனாந்திரமா எங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து எங்களை வனாந்திரமாக வழியிலே நடத்துகிற இந்த தேவன், அப்பா, நீர் எங்களோடு கூட இருந்து கர்த்தாவே, இயேசுவே, உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட மாசற்றவளாக கர்த்தாவே, குடும்பம் முழுவதும், கர்த்தருடைய சபை முழுவதும் காணப்பட, உலகம் எங்கு காணப்படுகிற உம்முடைய சபை முழுவதும், உலகமாகிய கர்த்தருடைய சபை காணப்பட கிருபை செய்வீராக. இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்க எல்லாரையும் ஆசீர்வதியும் பாதுகாத்து இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.